ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ யூ திஸ் இஸ் பாலா சகில்வர். இன்னைக்கு ராலி கிளாசிக் லேயரில் ஒரு டிஏவி மிட் டிரைவ் எலக்ட்ரிக் கிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் பெஸ்ட் கன்வர்ஷன் எப்பவுமே டிஏவி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு ஏன் வாங்கணும் யோசிக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு காமிக்கோங்க. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் டெலிவரி ஆக போகுது. இந்த வண்டியோட காஸ்ட் நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் காஸ்ட் சொல்ல மாட்டேங்க, ஏன் வீடியோ போகிறீங்க நிறைய பேர் அப்படிலாம் கேட்டுருக்கீங்க. காஸ்ட் விஷயமே இல்லை, குவாலிட்டி நல்லா இருக்கா அதான் விஷயம். அண்ட் நீட் இருக்கும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணும்போது நான் காஸ்ட் சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த வண்டியோட காஸ்ட் சொல்லிடுறேன். இந்த வண்டியோட ரேட் வந்து 41,000 41,000க்கு என்ன ப்ரோ இந்த வண்டியில் வருது? நான் அது பைக்கு ஸ்கூட்டர் அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவேன். எதுக்கு நான் இந்த சைக்கிள் வாங்கணும்? நிறைய பேர் யோசிப்பீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. மெயின் இந்த வண்டியோட மிட்ரேவ் மோட்டர் தான் இந்த வண்டியில் ஹைலைட்டு. ஏன்னா டார்க் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீடில் நீங்கள் குறைய சொல்ல முடியாது. அதுமாதிரி சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீ. ஃபியூச்சரில் எந்த இஷ்யூ வந்தாலும் உங்களால் ஈஸியாக அந்த கீர் கேஸ் வந்து ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்க ஐட்டம்ஸை மட்டும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அது வந்து அப் டிரைவில் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? அப் டிரைவில் இருக்க மைனஸை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க கீர்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது. மாத்திர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சீப்பராக பண்ணி தருவாங்க. அது டோர் ஸ்டெப் சர்வீஸாக இருக்குது. இது வரைக்கும் நான் சேல் பண்ண எந்த சைக்கிள் கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததே கிடையாதுங்க. அதனால தான் மிட்ரே வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அண்ட் இந்த வண்டியில் யூஸ் பண்ணிக்கிற பேட்டரி பார்த்தீங்கன்னா 5.6 பேட்டரிங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 25 to 30 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும். ஸ்பீடு வந்து 25 வரைக்கும் போகும். ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 25 to 30 கிலோமீட்டர் ரேஞ்சே வந்து போதுமானதாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப லாங் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் சைக்கிள் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகுது. மேக்ஸிமம் ஒரு 30, 40, 50 கிலோமீட்டருக்குள்ளே நம்மளால் ரைட் பண்ண முடியும். அதுக்கும் மேலே போகிறவங்க தான் நீங்கள் பைக் ட்ரை பண்ணலாங்க. பைக்குன்னு வரும்போது 30,000 40,000 சொல்லலாம். அந்த வண்டியில் வாங்காதீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே லோ குவாலிட்டி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும், ஸ்பேர்ஸ் கிடைக்காது. எதனால் நான் சொல்கிறேன்னா, நாங்களே ஒரு ஏத்தர் பைக் வச்சுருக்கோங்க. அதுக்கே ப்ராப்பர் சர்வீஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க சர்வீஸ் சென்டரில். எது கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 1,70,000 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற வண்டிக்கே எப்படி இருக்குன்னா, 30,000 வண்டிக்கெலாம் என்ன சர்வீஸ் கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க. அதை வச்சே நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல சைக்கிளை சூஸ் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் சைக்கிள் எல்லாம் வாங்கணும் சொல்லலை, நீட் இருக்குங்க கண்டிப்பாக எலக்ட்ரிக் சைக்கிள் வாங்க. லாங்காக போகிற மாதிரி இருந்தால் பைக் எடுத்துக்கணும், அது உங்களோட தேவை. அண்ட் இந்த சைக்கிளோட காஸ்ட்டுக்கு 200% ஒர்த்தபிளாக இருக்கும். உங்களுக்கு சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வைஸ் சரி, டோர் ஸ்டெப் சர்வீஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சப்போஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். அதை டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ ரியா. பை பை, டேக் கேர்.